ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. நாம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்திய நாட்டில் கேரள மாநிலத்தில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த கேரள மாநிலத்திலேயே மிகப்பெரிய கோட்டையான பேக்கல் ஃபார்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான கோட்டைகள் எல்லாமே முன்னாடி காலத்தில் அரசர்களால் தாங்க கட்டப்பட்டது. தன் நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காகவும் தங்களுடைய சேஃப்டிக்காகவும் மட்டும்தாங்க கட்டப்பட்டது இந்த கோட்டைகள். இந்த மாதிரியான கோட்டைகள் மூலமாக தான் தங்களையும் தன் நாட்டு மக்களையும் அரசர்கள் பாதுகாத்துட்டு வந்தாங்க. இந்த மாதிரியான கோட்டைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த கடற்கரையை ஒட்டியே தான் இருக்கும். அதாவது இந்த நீரோட்டங்கள் நிறைந்த வழியாட்டு எதிரிகள் எப்படி தாக்க வராங்க அப்படிங்கிறத கண்காணிப்பதற்காக மட்டும்தாங்க இந்த மாதிரியான நீர்நிலைகள் ஏரியா பக்கம் ரொம்பவே உயரமாக இந்த கோட்டைகள் எல்லாமே கட்டியிருப்பாங்க. இந்த உச்சியில் இருந்து பார்க்கும்போது சூப்பர்பான வியூவாக கரெக்டாக தொலை தூரத்தில் என்ன நடக்குது, யார் வர்றாங்க, எந்த மாதிரியான கோணத்தில் அட்டாக் பண்ண வராங்க எல்லாமே சூப்பர்பாக கிளியராக தெரிகிறது மாதிரி ரொம்பவே வியூ பாயிண்ட்டை கேப்சர் பண்ணுறது மாதிரி ரொம்பவே அழகாக கட்டியிருக்காங்க. பேக்கல் ஃபார்ட் இந்தியாவில் கேரள மாநிலத்திலேயே ஒரு மிகப்பெரிய கோட்டைன்னா இதுதாங்க. இது ஒரு சுமார் 40 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்கிறதான வரலாறு சொல்லுது. இந்த கோட்டையோட சிறப்பம்சமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிகளை எல்லாமே கொண்டு ரொம்பவே உயரமாக அமைச்சிருக்காங்க. அதுவும் எல்லா பக்கத்தில் இருந்தும் பார்க்கறது மாதிரியான வியூ பாயிண்ட், அந்த கோட்டைக்கு உள்ளேயே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறது மாதிரியும், அதாவது அந்த பேக்கல் கடற்கரையில் இந்த பார்க்கறதுக்கான வியூ பாயிண்ட் எல்லாமே ரொம்பவே அழகாக அமைச்சிருக்கிறது தாங்க இந்த கோட்டையோட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தில் காசர்கோட்டில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது. இந்த கோட்டையை சிவப்ப நாயக்கரால் தான் கட்டப்பட்டது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது ஒரு இடைக்கால கோட்டை அப்படின்னுட்டுன்னு ஒரு வரலாறு சொல்கிறாங்க. இந்த கோட்டை 1992ஆம் ஆண்டு தான் ஒரு சிறப்பு சுற்றுலா பகுதியாக அறிவிச்சாங்க. பட் ஒரு சர்வதேச சுற்றுலா மையமாக அறிவித்த ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995. உள்நாட்டில் இருந்து மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து கூட நிறைய பயணிகள் இந்த கோட்டையை சுற்றி பார்க்கறதுக்காக வராங்க. இதோட வியூ பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. சுற்றி பார்க்குறதுக்கு 1000 கண்கள் வேண்டும் அப்படின்னு தாங்க சொல்லலாம். இந்த படிக்கட்டுகளில் நாம் ஏறி அந்த உச்சியில் போய் நின்று பார்க்கும்போது அந்த வியூ பாயிண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது. இவ்வளவு கணிப்பாக கட்டியிருக்காங்க அப்படின்னுட்டுனே எதிரிகளோட ஒரு சின்ன அசைவை கூட கண்டுபிடிக்கிறது மாதிரியாட்டு அந்த கோட்டைகளில் மேல் பக்கத்தில் இருந்தும் நாம் மேலே ஏறி நின்றும் பார்க்கலாம். அதுக்கப்புறமா மேலேயும் சின்ன சின்ன ஓட்டைகள் துவாரங்கள் எல்லாம் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கீழே அமர்ந்து பார்க்கறது மாதிரியான வியூ பாயிண்ட் கூட கீழேயும் சின்ன சின்ன துவாரங்கள் எல்லாமே அமைச்சு ரொம்பவே அழகாக இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. இந்த கோட்டையில் உள்ள சிறப்பம்சமே இதுதாங்க. ரொம்பவே துல்லியமாக எதிரிகளுடைய உணர்வை கணிப்பதற்காகத்தான் இதை அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது இதை நாம் பார்க்கும்போதே தெளிவாகவே நமக்கு தெரியும். பேக்கல் ஃபார்ட்ல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் தொட்டிகள் எல்லாம் அமைச்சுதாங்க இந்த உயரமான கோபுரங்களை எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா சுரங்க பாதைகள் ரொம்பவே அழகாக டீப்பாக படிக்கட்டுகள் எல்லாமே அமைச்சு இந்த கோட்டைக்கு சென்டர்லேயே இருக்கு. பட் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுற்றி பார்க்கறதுக்காக மட்டும்தான் முடியும். உள்ளே என்டர் பண்ணுறதுக்கு அலோட் கிடையாது. சுற்றி கம்பி மாதிரியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி நாம் பார்க்கக்கூடிய அந்த மூலைகளில் இருக்கக்கூடிய கோட்டைகளில் கூட 1-2 கோட்டைகள் டேமேஜாக இருக்குது. ஸோ அந்த கோட்டைகள்லையும் மேலே ஏறி பார்க்குறதுக்கு அலோட் கிடையாது. பட் மற்ற மாதிரி எல்லா இடங்களையுமே நாம் நீட்டாக சுற்றி பார்க்கலாம். கோட்டையை சுற்றியும் சின்ன சின்ன கடைகள் எல்லாமே சுற்றுலா பயணிகளுக்காக வச்சுருக்காங்க. பட் உள்ளே என்டர் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு தண்ணி பாட்டிலோட உள்ளே போய்க்கோங்க. ஏன் அப்படின்னா இதை சுற்றி பார்க்க ரொம்பவே டயர்ட் ஆகிரும். அதுக்கப்புறமா உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மரம் செடி கொடிகள் எல்லாமே நட்டு இந்த சுற்றுலா பயணிகளுக்காக உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவும் அங்கங்கேயா இருக்கைகள் எல்லாமே அமைச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே ரிலாக்ஸாக தண்ணி எல்லாமே கொண்டு போய் நாம் நீட்டாக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். கோட்டைக்கு உள்ளாடியும் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சுற்றுலா பயணிகளுக்காக வச்சுருக்காங்க.
பட் தண்ணி மட்டும் நாம் வந்து குடிக்கிறதுக்காக கொண்டு போயிடணும். இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம என்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருக்குது. நம்ம எவ்வளவு டயர்டானாலும் அந்த கடையில் வந்து தான் என்ன ஒரு பொருளும் நாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். இல்லை அப்படி இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னா கூட நல்லா நீட்டாக உட்காந்துருந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே நாம் வந்து சாப்பிட்டுட்டு எல்லா இடமே நீட்டாக அந்த வியூ பாயிண்ட்லாம் கேப்சர் பண்ணிக்கிட்டு நாம் வந்து வரலாம். இந்த கோட்டையிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய கடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கல் கடற்கரை. ஸோ அதோட டீட்டெயில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அது கூட இந்த கோட்டையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த கோட்டைக்குள்ளே நாம் என்டர் ஆகணும் அப்படின்னா இதுக்கான என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து வச்சுருக்காங்க. நம்ம இந்திய நாட்டில் பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா 25 ரூபாய், அதாவது பெரியவங்களுக்கு மட்டும், சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கிடையாது. அதுவே வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 300 ரூபாய் ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. இந்த ஃபார்ட்டில் நம்ம என்டர் ஆகும்போது ஒரு ஹனுமான் கோவில் வந்து இருக்குது. பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முஸ்லீம் மசூதியும் முன்னாடி காலத்தில் இருந்ததா வந்து வரலாற்றில் வந்து சொல்கிறாங்க. பட் இந்த கோட்டை வந்து முழுக்க பாதுகாப்புக்காக மட்டும்தான் கட்டப்பட்டதாக இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட்டைகளில் நடுவில் எந்த ஒரு நிர்வாக அமைப்புமே நடந்ததற்கான எந்த ஒரு தடயங்களுமே இந்த கோட்டையில் வந்து கண்டுபிடிக்கப்படலை அப்படிங்கிறது தாங்க ஒரு நிதர்சனமான உண்மையாட்டு சொல்கிறாங்க. வேறு கோட்டைகள்லாம் நம்ம பார்க்கும்போது அங்கே சின்ன சின்ன அரண்மனைகளும் இருந்திருக்கும் சென்டர்லேயே. அதுக்கப்புறமா நிர்வாக காரணத்துக்காகவும் சில விஷயங்களெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த அரண்மனைக்கு பாதுகாவலாட்டும் இந்த கோட்டைகளெல்லாம் எழுப்பியிருப்பாங்க. பட் இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு பாதுகாப்புக்காக மட்டும்தான் கட்டப்பட்டதாட்டு சொல்கிறாங்க. இந்த கோட்டைகள் பார்த்தீங்கன்னா இந்த மலை, அதாவது மண் மலையில இருந்து குடைந்தெடுத்த அந்த கல்லால் தாங்க கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கருங்கல்லால் தான் இந்த கோட்டைகள் எல்லாம் கட்டியிருப்பாங்க. பட் இங்கே முழுக்க அந்த பெரிய மாதிரியான செங்கல்லால் தாங்க கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்குது. பேக்கல் கோட்டையோட தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.